உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமான் நம்முடைய இயக்கத்துக்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய உணர்வுக்கு பெரு விருந்து அளித்து கொண்டிருக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நவீனம் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்கும் இல்லை? எதுலேயுமே மாடர்னாக இருக்கணும், சிந்தனையில் மாடர்னாக இருக்கணும், உடையில் மாடர்னாக இருக்கணும், சாப்பிட்ற விஷயத்தில் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நவீன உணவகம், நவீன உடையகம், அப்புறம் நவீன கவிதை, நவீன இலக்கியம், இப்படியெல்லாம் கூட உண்டு எல்லா வகைமையும். வள்ளலாரை இதில் எங்கே பொருத்தலாம் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த பழமைவாதம், அப்புறம் சமயத்தில் இருந்த அந்த கதைக்கு உதவாத அல்லது அந்த காலத்துக்கு உதவாத அந்த பழமைவாதமான போக்குகள், அப்புறம் ஒற்றைப்படையாக்கம், ஆகம வழிபாட்டில் ஒற்றைப்படையாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்ததில்ல, அதையெல்லாம் உடைத்து நொறுக்கியவர் நம்முடைய வள்ளலார். அந்த காலத்திலேயே இந்த மாதிரியான முறைகளில் நவீனத்தை புகுத்தினார் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த சிலை வழிபாடு அல்லது உருவ வழிபாட்டிலிருந்து சமூகத்தை மீட்டெடுத்து அருவுருவமாக இருக்கக்கூடிய சோதி, அருட்பெரும் சோதியை அறிமுகப்படுத்தி இன்றளவும் நாளைக்கும் அதை நிலைநிறுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதனால தான் நாம் வள்ளல் பெருமானை இன்னமும் பேசிகிட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமான ஒரு போக்கு என்னென்னா, வள்ளல் பெருமான் வெள்ளுடை அணிந்திருந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எந்த விதமான புற அடையாளங்களையும் அவர் சுமக்கவில்லை. ஆனால் அது அவர் வந்து சேர்ந்த நிலை, துவக்க நிலையில் அவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பாடலை அவரே எழுதியிருக்கார். அதுதான் மிக முக்கியம். அந்த பாடல்லேருந்து 2ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய அந்த பாடல்லேருந்து மீண்டெழுந்து தன்னை மீட்டெடுத்து 6ஆம் திருமுறைக்கு வந்து நின்றார் வள்ளல் பெருமான். அதனால தான் நாம் அவரை பேசுகிறோம். அப்படின்னா அந்த 2ஆம் திருமுறையில் உள்ளது அவருக்கே பிடித்தமானதாக இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதுலேருந்து விலகி வெளியில் வந்துட்டார். ஆனால் இன்னமும் என்ன பண்ணுறாங்க பலரும், அவருக்கு அந்த புற அடையாளங்களை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது என்பது தான் இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. பாடலை பார்க்கலாமா? 2ஆம் திருமுறையில் இந்த பாடல் இருக்கு. துங்க வெண்பொடி அணிந்து நின் கோயில் தொழும்பு செய்து நின் துணை பதம் ஏத்தி செங்கன்மால் அயன் தேடியும் காணா செல்வ நின் அருள் சேர்குவதென்றோ எங்கள் உள்ளுவந்து ஊறிய அமுதே இன்பமே இமையான் மகட்கு அரசே திங்கள் தங்கிய சடையுடை மருந்தே திகழும் ஒற்றியூர் சிவபெருமானே. 2ஆம் திருமுறையில் திருப்புகழ் விலாசம் அப்படிங்கிற பகுதியில் 764வது பாடலாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, 764வது பாடல் எங்கே இருக்குது? துவக்க நிலையில். அவர் 6ஆம் திருமுறைக்கு வரும்போது 5000 பாடல்களை தாண்டி இருக்கிறார். அப்படின்னா அவ்வளவு தூரம் அவர் மனதளவில் வளர்ந்திருக்கிறார். எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம் என்கின்ற தெளிவோடு இருந்திருக்கிறார், ஞானத்தை அடைந்திருக்கிறார்ங்கிறதான அர்த்தம். அப்படி இருக்கும்போது இப்படி யோசிச்சு பாருங்களேன், நாம் எல்லாருமே அந்த ஆரம்ப நிலை எல்கேஜி யூகேஜின்னு படிச்சிருப்போம். அப்புறம் ஒவ்வொன்றாக வகுப்பு கடந்து 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 காலேஜ் போய் பிஹெச்டி முடித்து இப்படியாக ஒரு நிலைக்கு வந்திருப்போம். இப்போ நம்மளோட அடையாளம் எதுன்னா, பிஹெச்டி முடிச்சப்புறம் உள்ள அடையாளமா இல்லை எல்கேஜியில் உள்ள கிளாஸோட அடையாளமா? எந்த ஃபோட்டோ எடுத்து கொடுப்பீங்க? எல்கேஜியை ஒரு தடவை நினச்சி பார்க்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் உங்களோட புகைப்படம் கொடுங்கன்னா, இப்போது பிஹெச்டி முடிச்சப்புறம் உள்ள புகைப்படத்தை தானே கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் வள்ளலாக இருக்கும். அவருக்கு பிடித்தமில்லாததை அவர் மீது சுமத்துகின்ற அந்த சிந்தனையை நாம் விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாடல் மூலமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இது சமூகத்துக்கு வள்ளலார் கொடுக்கின்ற செய்தி. அந்த வகையில் இந்த பாடல் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, இந்த 2ஆம் திருமுறை பாடல் என்ன மாதிரியான புற அடையாளங்களை சுமந்து கொண்டு அந்த கோயிலுக்கு வள்ளல் பெருமான் போகிறாரு அப்படிங்கிறது தான் சொல்லுது. பாடலை பாருங்க. துங்க வெண்பொடி அணிந்து நின் கோயில் தொழும்பு செய்து. துங்க வெண்பொடி அப்படின்னா என்னது தெரியலேன்னு நினைக்கக்கூடாது. திருநீருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த திருநீற்றை அணிந்து கொண்டு துங்க வெண்பொடி அணிந்து நின் கோயில் தொழும்பு செய்து. தொழும்புங்கிறது ஒரு அழகான தமிழ் வார்த்தை. தொழும்புனா தொண்டு செய்து அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கோயிலில் போய் உழவாரப்படைன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. உழவாரப்படைன்னா அந்த கோயிலை சுத்தம் செய்கின்ற வேலையை முன் வந்து தானாகவே செய்கின்ற அந்த பணி. அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார்.
தூய திருநீர் அணிந்து வெண்பொடி அணிந்து இந்த கோயிலில் போய் நான் தொழும்பு செய்கிறேனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருந்தவர் தான் வள்ளல் பெருமான். இந்த தூய வெண்பொடி அணிந்து இந்த நிலையிலேயே அவர் இருந்திருந்தார்னா தமிழில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கவிஞர்களில் ஒருவராகத்தான் அவர் இருந்திருப்பாரே தவிர, இன்றளவும் நான் வள்ளல் பெருமான்னு கொண்டாடுறோம்ல, அந்த நிலைக்கு அவர் உயர்ந்திருப்பாரா, நாம் அவரை கொண்டாடி இருப்போமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் அவருடைய புகைப்படங்களில் அல்லது அவருடைய ஓவியங்களில் அவருக்கு புற அடையாளங்களை சுமத்தக்கூடாது என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தொழும்பு செய்தாச்சு, சரி, அப்புறம் என்ன ஆகுது சொல்றார் பாருங்களேன். செங்கன்மால் அயன் தேடியும் காணா செல்வ நின்னருள் சேர்குவது என்றோ. இதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த புராணங்கள்ல வர கதை, அடிமுடி தேடி அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அலைச்சல் அலைந்துழல்தல் அதுல தான் வள்ளல் பெருமான் இருந்திருக்காருன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார். அதனால் பாரு வள்ளல் பெருமானே இப்படி தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்படி இருந்தவர் தான் தன்னை மீட்டெடுத்து கொண்டார். அப்படிங்கும்போது அந்த நிலையைத்தான் நாம் கொண்டாட வேண்டும். எனவே புராணங்களை பற்றிய ஒரு குறிப்பாக இதில் கொண்டு வர்றார். ஆனால் இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும், இந்த 2ஆம் திருமுறை எழுதிய காலம் என்பது மிக இளமையான பருவம். அந்த பருவத்திலேயே கூட நம்முடைய படைப்பிலக்கியத்தை அல்லது புராணத்தை இதிகாசத்தை எல்லாம் வள்ளல் பெருமான் இவ்வளவு தூரம் கரைத்து குடித்திருக்கிறார். அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை? அதையெல்லாம் தெரிஞ்சப்புறம்தான் அதுலேருந்து விட்டு விலகி வர்றாரு. அதனால் அந்த மாதிரியான ஒரு தெளிதல், புரிந்து தெளிதல் அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த புராணத்தை சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. எங்கள் உள்ளு உவந்தூரிய அமுதே, எங்கள் உள்ளு உவந்தூரிய அமுதே, எங்கள் உள்ளத்தில் ஊறிக்கொண்டிருக்கின்ற அமுதே அப்படின்னு அந்த இறையை, திருவொற்றியூரில் இருக்கின்ற அந்த இறையை பாடுகிறார். அப்புறம் எப்படி நிறைவுக்கு போறார் பாருங்க. இன்பமே இமையான் மகட்கரசே திங்கள் தங்கிய சடையுடை மருந்தே. அதாவது வார்த்தைகளை அள்ளி கொற்றார். அந்த இறை என்பது இவருக்கு இன்பமாக இருக்கிறது. சடைமுடியில் சந்திரனை தாங்கியதாக இருக்கிறது. தேவர் மகட்கு அரசேனா எப்படியெல்லாம் புராணங்களில் கொண்டாடுகிறார்கள்னு அந்த கதை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. திகழும் ஒற்றியூர் சிவபெருமானே, இதுதான் அந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பாடியவர் தான் வள்ளல் பெருமான். அதிலிருந்து வெளியே வந்தவர் தான் வள்ளல் பெருமான். அதனால தான் நாம் அருட்பெரும் சோதி என்கின்ற ஒற்றை தத்துவத்தோடு வள்ளல் பெருமானை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அடையாளங்களை சுமந்து கொண்டு துவக்குவது என்பது ஒன்று, அதிலேயே தேங்கிவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகிறார். தேங்கி விடாமல் பயணித்து கொண்டே இருப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.